ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி பஸ்னி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வாட்டர்மெலன் வச்சு ஐஸ்கிரீம் தான் பார்க்க போறோம். அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு 2 மெத்தட்ல ஐஸ்கிரீம் பண்ணி காமிக்க போறேன். ஒன்னு குல்ஃபி மாடல், இன்னொன்று வாட்டர்மெலனோட அப்படியே சாப்பிட்ற மாதிரி. ஸோ இதை எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோஸ் போய் பார்க்கலாம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனல்ல பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்ல வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு முழு வாட்டர்மெலனே கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து முழுசாக தான் வாட்டர்மெலன் எடுத்திருக்கேன். இதை ரெண்டாக டிவைட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிசமமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுவே நீங்கள் சின்னதாக இருக்கிற மாதிரி தண்ணிப்பழம் கூட வாங்கிக்கலாம். நான் வந்து 6 கிலோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். குல்ஃபி ஐஸ்கிரீமும் வாட்டர்மெலனில் சுத்தமாக செய்கிற ஐஸ்கிரீம் நான் செய்கிறதுக்காக நான் பெருசாக வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து வெறும் வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் மட்டும் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் சின்னதாக கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர்மெலன் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணி கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற பழம் ஃபுல்லாத்தையும் எடுத்துடணும். கத்தியாலேயோ இந்த மாதிரி வீட்டில் வந்து குழம்பு ஊற்ற கரண்டி இருக்குது பாருங்கள், அதை யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம இதில் ஐஸ்கிரீம் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இதுக்கு பேர் இங்கிலீஷில் வாட்டர்மெலன், ஆனால் தமிழில் இதுக்கு நிறைய பேர் இருக்குது. வாட்டர்மெலன், தர்பூசணி, தர்பீஸு, தண்ணிப்பழம், பல வகை பேர் இருக்குது. எங்கள் ஊரில் அந்த பழத்துக்கு பேர் தண்ணிப்பழம் தான் சொல்லுவோம். உங்கள் ஊர் சைடு இந்த பழத்துக்கு என்ன பேர் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் எடுத்துக்கணும். கத்தியில் கூட நீங்கள் பண்ணலாம், ஆனால் அந்தளவுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. இந்த மாதிரி கரண்டியை வச்சு யூஸ் பண்ணும்போது ப்ராப்பராக நம்ம எல்லாத்தையும் அந்த சைடில் எல்லாத்தையும் நம்ம எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டாலே போதும், அதிகமாக எல்லா ஊர்லேயும் கிடைக்கிறது இந்த தண்ணிப்பழம் மட்டும் தான் சீப்பாக இருக்கும். அதிகமாக வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் இப்போலாம் இதோட ரேட்டே பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாகவே இருக்குது, இன்னும் குறையவே இல்லை. இந்த தண்ணிப்பழம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வெயில் காலத்து டைம்லலாம் வந்து தண்ணி தாக அடிச்சுன்னா டக்குன்னு 2 பீஸை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா போதும், தண்ணி தாகத்தையும் சரி பண்ணிவிடும், உடம்புக்கு குளிர்ச்சியும் தரும். ஜூஸு, பழம் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சீடோடு தான் சேர்த்து நம்ம இதை அரைக்க போகிறோம். ஆனால் சீடு நம்ம ஃபில்ட்ரு பண்ணும்போது தனியாக வந்துடும். ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். எந்த பிராண்டு ஃப்ரெஷ் க்ரீம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸில் இருக்க ஃபுல்லாத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கணும். அப்போ தான் அந்த ஐஸ்கிரீம் வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எல்லாமே சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கண்டென்ஸ்டு மில்க் எதுக்காக சேர்க்குறோன்னா, இது கொஞ்சம் சாப்பிடும் போது நமக்கு அந்த பாலோட ஃப்ளேவர் நல்லா க்ரீமியாக இருக்கும். இந்த கண்டென்ஸ்ட் மில்க் பார்த்திங்கன்னா கடைகளில் தான் வாங்கி பண்ணணும் கிடையாது, நம்ம வீட்டிலையே செய்யலாம். ஒன்றும் இல்லைங்க, பாலை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு தேவையான கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து ஃபுல்லாக அதை கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா போதும், நமக்கு அந்த க்ரீமியாக நமக்கு வந்துடும். அந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மில்க் மெய்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்வீட்காக மில்க் மெய்டாக யூஸ் பண்ணல, வீட்டில் இருக்க சர்க்கரை அது மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே சேர்த்தாச்சு. மிக்சியை க்ளோஸ் பண்ணி ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். இந்த ஐஸ்கிரீமை பொறுத்த வரைக்கும் தண்ணி எதுவுமே சேர்க்கவே வேணாம். வாட்டர்மெலன்லேயே நமக்கு அதிகமான தண்ணி இருக்கும், அதனால் அதுவே போதுமானது தான். அரைச்சதுக்கப்புறம் ஃபில்ட்ரு வச்சு ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அப்போ தான் அதோட சீடு, நமக்கு அந்த ஃப்ரூட்ஸோட வேஸ்டேஜ் எல்லாமே க்ளீனாக வந்துடும். ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது நல்லா க்ரீமியாக சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபில்ட்ரை வச்சு இந்த மாதிரி ஜூஸ் மட்டும் எடுத்துக்கணும். வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் போட வேண்டிய பொருள் எல்லாமே போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதை நம்ம வந்து வாட்டர்மெலன்லாம் அப்படியே ஊற்றிக்க வேண்டியது தான். ஃப்ரூட்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து எடுத்தோம் பாருங்கள், அதிலே நம்ம ஃபுல்லாக ஊற்றி எடுத்துக்கலாம். 2 மெத்தடில் பண்ணி காமிக்க போகிறேன் சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன்லேயே நான் அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸில் வந்து குல்ஃபி மாதிரி நான் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த மாதிரி கரெக்டான ஈவனாக இருக்கிற மாதிரி கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு பீட்ரு எதுவுமே தேவையில்லை, வீட்டில் இருக்கிற மிக்சியே போதுமானது. அதே மாதிரி வாட்டர்மெலன் நம்ம வெயில் டைமில் அதிகமாக சாப்பிடுவோம். சாப்பிட்டா வாட்டர்மெலன் நிறைய பேர் வீட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த வேஸ்ட்டாக இருக்கும். கவலையப்படாதீங்க, டக்குன்னு இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீமாக செஞ்சு சாப்பிடுங்க. கிளாஸில் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் சில்வர் கவரை வச்சு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்து ஐஸ்கிரீம் குச்சி இருக்கு பாருங்கள், லைட்டாக மேலாப்பில் ஹோல்ஸ் போடுங்க. இல்லை கத்தியால் கூட இங்கே ஹோல்ஸ் போட்டு கூட பண்ணலாம். லைட்டாக மேலே வந்து அந்த குச்சி வச்சு ப்ரெஸ் பண்ணினா போதும், அதுவே உள்ளே இன்சர்ட் ஆகிடும். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம அப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வைக்க வேண்டியது தான். அவ்வளோதான், குல்ஃபி ஐஸ் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். மோல்டு எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்கிற கிளாஸை வச்சே நம்ம ஐஸ்கிரீம் செய்யலாம். ஃப்ரூட்ஸில் பண்ண ஐஸ்கிரீமை இப்படியே கொண்டு போய் கூட ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கவர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா போதும், நமக்கு சீக்கிரமே நல்லா ஃப்ரீஸ் ஆகிடும். வெளியிலையும் லீக் ஆகாமல் கொட்டாமல் நமக்கு அப்படியே வரும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அழுத்தி விட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கம்பல்சரி இது வந்து போட்டாகணும் கிடையாது டிரான்ஸ்பரண்ட் கவர். டேரெக்டாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் அப்படியே கூட வச்சு எடுக்கலாம். எல்லாத்தையுமே ஃபுல்லாக கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். கண்டிப்பாக 10 ஹவர்ஸாவது இருக்கணும்.
சில ஃப்ரிட்ஜ்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட்டாவே வந்து ஐஸ்லாம் வந்து நல்லா ஃப்ரீஸ் ஆகிடும். ஒரு சில ஃப்ரிட்ஜ் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ, அதனால் உங்கள் ஃப்ரிட்ஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹவர்ஸ் பார்த்து எடுத்துக்கோங்க. என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து 10 ஹவர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நான் வந்து இது 1 டே கழிச்சு தான் எடுத்தேன். கொஞ்சம் வேலையாக இருந்தனால இதை நான் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கும்போது ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. 10 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். சப்போஸ் ஃப்ரீஸ் ஆகலாம், திரும்பவும் நீங்கள் வச்சு கூட கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ, இப்போ நம்ம கவர் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். ஐஸ்கிரீம் சூப்பராக வந்திருக்கு. வாட்டர் மெலன்லாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இதை அப்படியே நம்ம 2ஆக டிவைட் பண்ணி கட் பண்ணி பீஸாக எடுத்து வச்சுக்க போகிறோம். கிளாஸ்லேயும் கொஞ்சமாக வாட்டர் மெலன் ஃப்ரூட்ஸை நம்ம ஊற்றி நம்ம குல்ஃபி மாடலில் செஞ்ச பாருங்கள், அதுவும் ரெடி ஆகிடுச்சு. 1 பை 1 கிளாஸ் மேலே இருக்கிற கவரை ஃபுல்லாக எடுத்துடலாம். இதை இப்படியே நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் வந்து எடுத்திங்கன்னா வரவே வராது. ஐஸ்கிரீம் வந்து டேரெக்டாக எடுக்க முடியாது, கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுக்கலாம் கூட நீங்கள் நினைக்கலாம். அப்படிலாம் வேணவே வேணாம், டக்குன்னு உடனே கூட எடுத்துடலாம். கிளாஸை கொண்டு போய் டேப்பில் வச்சு லைட்டாக தண்ணியில் மட்டும் வாஷ் பண்ணிடுங்க பின்னாடி பக்கமாக. அப்படியே அது உருக்கி வரும்போது ஐஸ்கிரீம் நீங்கள் லைட்டாக ரொட்டேட் பண்ணி எடுத்திங்கன்னா போதும், அழகாக அப்படியே ஸ்கூப்பியாக நமக்கு வந்துடும். ஐஸ்கிரீம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் குச்சியை வச்சு மட்டும் அப்படி எடுத்துடாதீங்க. குழாயில் லைட்டாக நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 கையால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கிளாஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா போதும், அழகாக சூப்பராக வந்துடும். இது அப்படியே சாப்பிட்டீங்கன்னா வாட்டர்மெலன் ஐஸ்கிரீமை சாப்பிட்டு மெய் மறந்து போயிடுவீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கிளாஸில் ஊற்றி குல்ஃபி மாடலில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கடைகளில் ஐஸ்கிரீம் வாங்குறத விட இந்த மாதிரி வாட்டர்மெலன் செஞ்சு சாப்பிடுங்களேன், டேஸ்ட்டுலாம் சூப்பராக இருக்கும். மறக்கவே மாட்டீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பழத்துக்குள்ளே நம்ம ஐஸ்கிரீம் ரெடி பண்ணியிருந்தோம் பாருங்கள். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். 2ஆக டிவைட் பண்ணி ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். எனக்கு கட் பண்ணவே முடியல, ரொம்ப ஐஸாக இருந்துச்சு, கஷ்டமாகவும் இருந்துச்சு இதை கட் பண்ணுறதுக்கு. ஹார்டாக இருந்தனால கட் பண்ணவே முடியல. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸாக நமக்கு ஏற்ற மாதிரி ஸ்லைஸாக போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. தண்ணி பழத்தில் ஐஸ்கிரீம் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி, டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். ஒரே ஒரு வாட்டர்மெலனை வச்சு கிளாஸில் வந்து குல்ஃபி மாடலில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி கட் பண்ணி பீஸா வந்து ஐஸ்கிரீம் எப்படி சாப்பிட்லாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த 2 வீடியோஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்களே மெய் மறந்து போயிடுவீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சிம்பிளான மெத்தடில் டக்குன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அடிக்கிற வெயிலுக்கு இந்த பழத்தை அப்படியே சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஐஸ்கிரீமாக செஞ்சு சாப்பிடுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களே மறக்க மாட்டீங்க. வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி வாட்டர்மெலன் 2 விதமாக ஐஸ்கிரீம் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஐஸ்கிரீம்னாலே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது அடிக்கிற வெயிலில் நமக்கு பிடிச்ச வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் பண்ணி சாப்பிடும்போது யாருக்கு தான் பிடிக்காது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்தா டேஸ்ட் எப்படி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.